அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றமான நல்ல நிகழ்வுகள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி ராசி புதன் அதிபதி கொண்ட ராசி. சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். காலபுருஷ தத்துவத்தில் உங்களுடைய ராசி 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய ராசி, 7ஆம் அதிபதிக்கு சாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் முழு சுபகிரகம். இந்த சுக்கிர பகவான் அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லுவோம், சுகக்காரகன் சொல்லுவோம், சந்தோஷம், நிம்மதி, அது மட்டும் கிடையாது, ஆடம்பரமான லக்ஸரி வண்டி வாகனம், செல்வாக்கு, இதெல்லாமே கொடுக்கக்கூடியது சுக்கிர பகவான். இந்த 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. லாபஸ்தானங்கிறது என்னங்க? அதாவது வரவுங்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக ஏற்கனவே கண்டகச்சனியில் இருந்து நாம் சில சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆரம்பத்திலேயே குரு பெயர்ச்சி, அதாவது இந்த ஜூன் மாதமே குரு பெயர்ச்சி லாபஸ்தானத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கு. அதே நேரம் இந்த சுக்கிரனும் லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரமாகக்கூடிய இந்த நேரம் நமக்கு ஒரு திருப்திகரமான ஒரு காலமாக இந்த நேரம் அமையப்போகுதுங்க. ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து. இதற்கு முன்னால் சில வழிகளையும் சில வேதனைகளையும் சில கஷ்டங்களையும் நம்ம அனுபவிச்சிருப்போம். ஏன்னா கன்னிராசிக்காரருக்கு சில போராட்டமான சூழ்நிலைகள், குடும்ப வாழ்க்கையிலையும் சில சிக்கல்கள் ஏற்பட்டது, மறுபடியும் சரியாச்சு, மறுபடியும் பார்த்த சில பிரச்சனைகள் வந்தது, மாறி மாறி இன்னல்கள் கொடுத்துட்டு இருந்திருக்கும். தொழில் ரீதியில் ஒரு முன்னேற்றமான ஒரு காலத்தை ஏற்படுத்தினாலும் முழுமையான முறையில் திருப்தி அடைய முடியல. அதாவது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு, பார்த்தா மறுபடியும் பிரேக் ஆகிப்போச்சு. மறுபடியும் கொஞ்சம் ஸ்பீடு எடுக்க முடியுமா, மறுபடியும் வேகத்தை கூட்ட முடியுமான்னு நீங்கள் பார்த்தீங்களா? அந்த எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமையப்போகுது ஆச்சுங்களா. இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆச்சுங்களா. ஏற்கனவே திருமணத்துக்கு பெண் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, ஒரு வரன் பெண் ஜாதகத்துக்கு மணமகன் ஜாதகத்தை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. எத்தனையோ ஜாதகங்கள் சரியாக அமையுமாமின்னு பார்த்தோம், ஆனால் ஒன்று கூட சரியாக அமையலை. பொருத்தம் இருந்தால் பொண்ணு பிடிக்கல, பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, எல்லாம் படித்து எல்லாம் ஓகே. ஏன்னா கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினாலே வேலையோ அதுவோ இதுவோ இல்லை தூர தேசமோ ஏதோ ஒரு சம்மந்தத்தில் பிரேக் ஆகி போச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் முடிக்கக்கூடிய, அதாவது நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும் சரிங்களா. மறு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் நடந்தது, ஐயோ இது வாழ்க்கையில் நிலைக்குமா, இல்லை பிரச்சனையாக போயிட்டுருக்குது, ஏதாவது இதை விட்டுட்டு மறுபடியும் அடுத்த கல்யாணம் பண்ணுற நிலைமைக்கு இது வந்துடுமான்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வாயிரும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா லாபஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் அதாவது 7ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது சிலருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கு, ரொம்ப நாள் பார்த்தோம்னா குழந்தைங்க, அதாவது ஒருத்தர் வாழ்க்கையே நம்மளுடைய அஸ்திவாரமே, அதாவது திருமணம் ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தினாலும் அதாவது புத்திர பாக்கியம்தான் முழுமையான அந்த குடும்ப ஒரு வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். சிலருக்கு திருமணமாகி புத்திர பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. மருத்துவம் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் வைத்தியங்கள் பார்த்தோம், ஆனால் இது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்க, எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த குழந்தைங்கள் இன்றைக்கி படிப்பு டல்லாக இருக்குது, இல்லை ஆரோக்கியம் சரியில்லை, இல்லையே ஏதாவது ஒன்று நம்மளுடைய வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது, புரியாமல் அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க, வெறுக்கிறாங்க, அவங்களே நினச்சி என்னுடைய நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல அப்படின்னு நினச்சி பெற்றவங்க ரொம்ப பேர் வருத்தப்பட்டுருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக ஏன்னா குருவும் ஏற்கனவே லாபஸ்தானத்தில், அதாவது இப்போ சுக்கிரன் குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும், உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் சுக்கிர பகவான் தான். அப்போது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால நிச்சயமாக வாரிசுகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.
கண்டிப்பாக மாறுதல் உண்டாக்கும். சிலர் வந்து என் குழந்தை நல்லா படிக்கவே மாட்டேங்குது, இல்லை ஆரோக்கியம் அடிக்கடி சரியில்லாமல் போகுது, இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது, கவலைப்படாதீங்க. அதாவது கல்வியில் ஒரு டாப் ரேஞ்சுக்கு வருவாங்க, ஒரு சக்ஸஸ் பண்ணுவாங்க. படிப்பு முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு வேலை இல்லை, அது ஒரு பிரச்சனை. இல்லை திருமணம் பண்ண முடியல, அதே ஒரு பிரச்சனை. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் அந்த பிரச்சனையை சரியாகக்கூடிய நேரம்னு நினச்சிக்கோங்க. மனசளவில் வலி வேதனை இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு முன்னால் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரருக்கு உங்களுடைய கண்ணியமான காலம் நேரம் நமக்கு சாதகமாக வந்துருச்சுன்னு நம்புங்க, நிச்சயமாக நடந்தே தீரும். அதே சமயம் அதாவது தொழில் ரீதியில், வேலை ரீதியில், அதாவது சில பிரச்சனைகள் சந்திச்சுட்டு அப்படியே சர்க்கிள்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க, அது சரியாகும். கூட்டு மட்டும் வேண்டாம். கூட்டு தொழில் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் செய்யலாமா, மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணணும், எல்லாமே கொஞ்சம் இதாகி போச்சு, இது பண்ணலாமான்னா தனிப்பட்ட ரீதியில் பண்ணுங்கள். ஆனால் கூட்டு சம்மந்தப்பட்ட ரீதியில் செய்தால் அவ்வளோ சிறப்பு இருக்காது, அதில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது, அதாவது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சிலருக்கு ஏதாவது ஒன்று பணம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பொருளாதாரங்கிறது ஒரு பணம், நம்மளுடைய பணம் ஒரு பக்கம் கொடுத்துருக்குது, நமக்கு வர வேண்டிய பணம் இருக்குது. ஆனால் அந்த பணம் வந்து இன்றைக்கி நாளைக்குன்ட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போது அது வந்து வருமா, ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறோம், இல்லையோ நமக்கு வர வேண்டிய பணத்தை எதிர்பார்த்துட்ருக்குறோம், நாம் வேலை செஞ்ச பணம் அது அப்படியே நின்று போச்சு, இல்லை ஒரு வேலைக்காக பணம் கட்டியிருக்கிறோம், ஒரு அரசாங்க வேலையை எதிர்பார்த்துட்ருக்குறோம், ஒரு எக்ஸாம் எழுதணும், அதாவது அது பார்த்தா ஒரு மார்க் 2 மார்க் ஜஸ்ட்டு கை கட்டுச்சு வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரி அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் சில வாய்ப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படியே நிதானம் போயிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்குது பார்த்தீங்களா. நம்மளோட டல்லாக இருப்பாங்க, நம்மளோட வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக நடக்குது. ஆனால் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் சரியாக அமைய மாட்டேங்குது. ஆனால் அந்த அமையாத ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறி ஒரு தனஸ்தானம் அப்படின்னா தனக்காரகன் லாபஸ்தானத்துக்கு போகும்போது நம்மளுடைய மனம் நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், அது பணம், குடும்பம், செல்வாக்கு, புத்திர பாக்கியம், இது எல்லாத்தையும் திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் இந்த சுக்கிரன் பயிற்சி. அப்போது இது ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே ஒரு சிறப்பான யோகத்தை கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் முயற்சிகளும் இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, இனி வரக்கூடிய காலத்தை நமக்கு ஒரு அஸ்திவாரமாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையுங்க. சரிங்களா? அதே நேரம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட ரீதியில் கூட ஒரு கனவு இருக்கும், நமக்கு இவ்வளோ ஒரு அமௌண்ட் தேவை, இவ்வளோ சில வாய்ப்புகள் தேவை, அது டக்குன்னு அமையுமா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, ஒரு நன்மைகள் உண்டாகுமா, அது பாசமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய கனவுன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். நம்மளால் முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இது அற்புதமான ஒரு நேரமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது. அப்போ இந்த நேரத்தை நம்ம என்ன செய்யணும், வீணடிக்காமல், அது போச்சு இது போச்சுங்கிறதெல்லாம் கடந்த காலத்தில் எல்லாம் பட்டீங்க, அது உண்மைதான். நீங்கள் படாத கஷ்டங்கள்லாம் பட்டது உண்மைதான், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த நேரம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். விரக்தி அடைஞ்சவங்களுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உற்சாகம்தான் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி. என தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமாக வரக்கூடிய கன்னிராசிக்காரருக்கு லாபஸ்தானத்தில் அது குரு பகவானோடைய இணைவு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான காலகட்டம் இது. சரிங்களா? இது கோச்சார் அடிப்படையில் இந்த பலன்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிறப்பு ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்குது, என்ன அந்தரம் சூட்சமம் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். சரிங்களா? அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா சுக்கிரன் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியவர்னு நம்ம சொல்லிட்டோம் ஆச்சுங்களா, ஒரு இளமையை கொடுக்கக்கூடியவர் ஆச்சுங்களா, ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவர். சிலர்லாம் பார்த்தலாம் 50 வயசில் 60 வயசில் பார்த்து கூட இளமையாக இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதே சுக்கிரன் பங்கப்பட்டுட்டார்னு வச்சிங்களா ஒரு ஜாதகத்தில், நம்ம எவ்வளோதான் உழைச்சாலும் நம்ம கையில் நிற்கிறது இல்லை, எவ்வளோதான் வந்தாலும் பத்துறது இல்லை. எத்தனை வீடு 10 வீடு கட்டுவாங்க, பார்த்தோம்னா வாடகை வீட்லேயே இருப்பாங்க ஆச்சுங்களா. நல்லா கணக்கு போடுவாங்க, ஆனால் அந்த கணக்கு போட்ட கணக்கில் எதுவுமே நமக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாம் இருக்குன்னு நாம் விலகி இருப்போம். இதெல்லாம் எதனால் வருதுன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன்
ஏதோ ஒரு பங்கத்தை பெற்றிருக்கு. அப்போது அதுக்கு ஒரு பரிவர்த்தனை செய்யணும், ஒரு கோயிலுக்கு போகணும், சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். அதனால் உங்களோட ஜாதகத்தில் தான் அது தெரியும். அதனால் உங்கள் ஜாதகத்தை இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கன்னிராசி அன்பர்களுக்கு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.